சின்ன வயசில் யாராவது உங்கள்கிட்ட வந்து நீ பெரிய ஆளாகி என்ன ஆக போகிறேன்னு கேட்டிருந்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர்னு அதுக்கு மீனிங்கே தெரியலனாலும் அதை பதிலாக சொல்லியிருப்போம். அப்படி சொன்னவன் தான் நான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான். அவனோட 5 வயசுலேருந்து யார் வந்து அவன்கிட்ட நீ பெரிய ஆளாகி என்ன ஆக போகிறேன்னு கேட்டாலும் ஒரு படத்தோட டேரக்டர் ஆக போகிறேன்னு யோசிக்காமல் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு அதோட மீனிங் நல்லாவே தெரியும். இப்போ அவனுக்கு 23 வயசு ஆகுது. இன்னும் அவன் ஸ்டாண்ட்லேருந்து அவன் மாறவே இல்லை. முக்கியமாக நைட் ஷாமனோட 6th சென்ஸ் படம் பார்த்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டான். அவன் வாழ்க்கையோட எக்ஸ்டெண்டட் ஸ்டோரி மாதிரி வந்திருக்க படம் தான் மாலிவுட் டைம்ஸ். ഇന്ത്യ കണ്ടതിൽ ഏറ്റവും ഗ്രേറ്റസ്റ്റ് ഫിലിം മേക്കറാണ്. இது அவன் கதை மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து எப்படியாச்சும் படம் பண்ணியன்னு நினைக்கிற பல இளைஞர்களோட கதை, ஏக்கம், வாழ்க்கை. இந்த படம் காப்பிரைட், கண்டென்ட் ஓனர்ஷிப், பேஷன் மேலே இருக்கிற அப்சஷன் இதெல்லாம் பேசியிருந்தாலும் முக்கியமான 2 விஷயம் இருக்குது. வேஷம் போடுறவங்களுக்கு தான் புகழ், நியாயத்துக்கும் நல்லவங்களுக்கும் இல்லை. இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதுதான். அப்புறம் கடைசியாக தன்னோட கதையில் இருக்க கேரக்டர்ஸோட விதியை மாற்றி எழுத தெரிஞ்ச ஒரு ரைட்டர் அண்ட் டேரக்டருக்கு தன்னோட தலையெழுத்தையும் மாற்றி எழுத தெரியும்.